ஆடி அமாவாசை, புரட்டாசி மகாலய அமாவாசை, தை அமாவாசை அந்த காலகட்டத்தில் குளிச்சுட்டு பல வகை மலர்களால் கொண்டு நெய்தேவி அர்ச்சனை செய்தனா முன்னோர்கள் பாவ நிவர்த்தியாகும், புத்திர பாக்கியம், எந்த வியாதி எந்த தோஷம் நிவர்த்தியாகணும் ஒரு ஐதீகம். இந்த ஸ்தலத்தில் ராமபெருமான் சீதாதேவி இந்த இடத்துல இருந்து சிவபூஜைப்படாது சீதாராமேஸ்வரர் என்று பெயர். ராமரால் பூஜைக்கப்பட்ட லிங்கம் சிவதுர்க்கை. அதாவது சிவதுர்க்கை கல்யாணம் ஆகாதவங்கள் இந்த ஸ்தலத்தில் இருந்து ராவகால 10 to 12 ராவகாலத்தில் நெய்தேவியை ஏற்றி அர்ச்சனை ஒரு 11 வாரம் அர்ச்சனை செய்தனராக அந்த தோஷமான நிவர்த்தியாகி திருமணம் நடைபெறுங்கிற ஒரு ஐதீகம். அந்த சூரியபானம் மாசி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி 5 நாட்களுக்கு மாலை 6:05 மணி அளவில் சிவபெருமான் மேலே பூஜித்ததாக ஒரு ஐதீகம். அந்த காலகட்டத்தில் அந்த ஒளி சாமியின் மேலே படும்போது மஞ்சளாக இருக்கும். திரும்பி வரும்போது அந்த கதிர்வீச்சான ரோஸ் கலராக அந்த கதிர்வீச்சு நம்ம மேலே பட்டால் எந்த வியாதி எந்த தோஷம் இழந்து சொத்து நிலங்கள் எதாக இருந்தாலும் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம். குழந்தை பாக்கியாகவும் அந்த கதிர்வீச்சானது நம்ம மேலே பட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகுங்கிற ஒரு ஐதீகம் இந்த ஸ்தலத்தில் ரொம்ப விஷயம்.